நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தின் 4வது வார செவ்வாய்க்கிழமை கூட்டத்திற்கு நாம் எல்லாரையும் தேவன் இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறபடினாலே தேவனுக்கு நாம நன்றி சொல்வோம். கர்த்தர் ஆண்டவரும் இரட்சகரும் 3வது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். அவருடைய கரத்துல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், விருதல்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்தலோடு கூட நாம் கூடி இருக்கிற இடத்துல இயேசு ராஜா இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் கூடி வரும்போது ஆண்டவர் நம்ம மத்தியத்துல வாசமா இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிப்போம். 134வது பாடல் எல்லாருமாய் எடுத்து நம்ம பாட போகிறோம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா எங்கள் ராஜா. எல்லாருமே சேர்ந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார். உற்சாகத்தோடு கூட 134வது பாடலை சேர்ந்து பாடுவோம். அதுதான் நமக்கு ராஜா. Thank you. Thank you Lord. ஜெபத்தோடு ஜெயகிரங்கள் 134வது பாடல். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாகவே தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நாம் கைதட்டி நாம் பாடுவோம், எல்லோரும் கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம எல்லாருமா எப்படியே கண்களை மூடி அப்படியே ஆவியாத்துமா சரீரங்களை ஆண்டுடைய கரங்களை கொடுப்போம். வாங்க வினதையா வாங்க. நம்ம இந்த ஜபத்தை ஆங்கிலத்துல தமிழ்ல சேர்ந்து நம்ம எல்லாரையுமாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய ஆவியானவர் தாமே நம்மை ஆட்கொண்டு அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. 2 பேர் 3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிற இடத்திலே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். God told, where 2 or 3 are gathered in my name, I will be there.
இதோ ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். Here the Holy Spirit is right. நம்முடைய ஜெபங்களை கேட்க இயேசு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். He is here to listen to all our prayers. நாம் விசுவாசத்தோடு கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us pray in faith, closing our eyes. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட மூன்றாவது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for this blessed third week of February prayer meeting, O Lord. ஆண்டவரே, மாலை வேளையும் வந்துவிட்டது. Thank you for this dawn of the day, O Lord. இருளும் எங்களை சூழ்ந்து கொண்டது. The darkness is covered all over us. வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். We are waiting to receive the life-giving words, O Lord. பரிசுத்த ஆவியானவரே, முற்றிலுமாய் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. Let Holy Spirit come and take complete control of us. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We surrender our body, mind and soul into your hands, O Lord. இங்க வந்திருக்கிற அருமையான சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we offer all the little ones, the elders, the aunts and uncles who have come here, O Lord Jesus. ஆண்டவருடைய ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். Let your Holy Spirit take complete control. நாங்கள் பாடும் போதும், ஜெபிக்கும் போதும், துதிக்கும் போதும், ஆராதிக்கும் போதும், தேவ வசனங்களை கேட்கும் போதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். Let your presence cover us, O Lord, as we are worshiping you, as we are going to listen to your word, as we are going to pray together, O Lord Jesus. பரிசுத்த பலியாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we offer into your hands as a blessed sacrifice. ஜீவ பலியாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We offer into your hands as a living sacrifice, O Lord. நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். You take complete control. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், பதில் தருவீராக. Lord, we are going to call unto you and you answer us, O Lord. இந்த யூடியூப் வழியா, பேஸ்புக் வழியா, வீடியோ வழியா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். We pray and bless all those who are watching us through YouTube and Facebook, O Lord Jesus. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற எல்லாரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we surrender all those who are going to subscribe this prayer meeting, O Lord. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. Lord, you take complete control, guide us, lead us and protect us. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We ask all of this in your loving precious name. Amen. Amen. ஆமென். 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 வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவனை முழு உள்ளத்தோடு கூட நாம் ஆராதனை செய்வோம். Thank you. Thank you. Hallelujah. Thank you. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah. தேவனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராம் தெய்வம், நம்மோடு கூட வாழ்கின்ற தெய்வம். ஆகவே இந்த வேளையிலே நமக்கு புது புது கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, என்ன வாக்குத்தத்த வசனங்கள்? சங்கீதம் எடுத்துக்கோங்க எல்லாரும். சங்கீதம் 65:11, Psalms 65:11 எடுத்துங்க, படிங்க. What a rich harvest your goodness provides. Wherever you go, there is plenty. தமிழ்ல படிங்க. சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறதா. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையும் நன்மையும் தொடர செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அதுதான் நம் வசனம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறது. ஆகவே ஒரு பாடல் சொல்லுகிறது, புது கிருபைகள் தின தினம் தந்து எங்களை நடத்தி செல்கிறீரே, அனுதினமும் கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, என் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கிருபையை அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா வகையை நன்றி. உமக்கே துதி, உமக்கே ஆராதனை.
தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, கிருபையை தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன் பாக்கியமே, இதை விடவும் மேலான மேன்மை வேறொன்றுமில்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. கிருபையை தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபையை தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. நேர்வழியாய் என்னை நடத்தி நீதியின் பாதையிலே நடத்துகிறேன், காரியத்தை வாய்க்க செய்கிறேன், என்னை கண்மணி போல காட்டுகிறே. கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நேர்வழியாய் என்னை நடத்தினேன், நீதியின் பாதையில் நடத்தினேன், நேர்வழியாய் என்னை நடத்தினேன், நீதியின் பாதையில் நடத்தினேன், காரியம் வாய்க்கச்சதே என்னை கண்மணி போல் காத்திட்டேன், காரியம் வாய்க்கச்சதே என்னை கண்மணி போல் காத்திட்டேன், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபையை தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபையை தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. பாதங்கள் சரிக்கிற வேளையில நான் பதறாத கரம் நீட்டி தாங்கியிருக்கிறேன், பாரமெல்லாம் நீக்கினேன், நாளை துதிக்க வைத்து பாட வைத்து மகிழ வைக்கிறேன். இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பாதைகள் செருக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினேன், பாதைகள் செருக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினேன், பாரமெல்லாம் நீக்கினேன், என்னை பாடி மகிழ வைத்தேன், பாரமெல்லாம் நீக்கினேன், என்னை பாடி மகிழ வைத்தேன். சொல்லுங்க, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. சொல்லுங்க, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. கிருபையை தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, ஒரு கிருபையை தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை
வேறொன்றுமில்லையே. நீங்க சொல்லுங்க. என் இயேசுவே உம்மை சொந்தமாக்கிக் கொண்டேன் பாக்கியமே. இதை விடவும் மேலான மேன்மை வேறொன்றுமில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது என்னுடைய பாக்கியம், என்னுடைய பாக்கியம், என்னுடைய பாக்கியம் என்று கருது கொள்கிற நாம் யாவரும் அந்த பாக்கியமான தேவனை துதிக்க நம்ம கண்களை மூடி, எனக்கு இந்த நாளை, இந்த ரட்சிப்பை, இந்த ஒரு பிரசன்ஸை என் தேவன் எனக்கு கொடுத்தபடியால இந்த பாக்கியம் என்று என்று என் தேவனை துதிக்கிறேன் என்று சொன்னவர்கள் கண்களை மூடி அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ் எஸ் எஸ், யார் எல்லாரும் துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஆமா, தேங்க்யூ லார்ட். இந்த நாள், இந்த ரட்சிப்பு, இந்த ஆசீர்வாதம், இந்த கிருபை எனக்கு மிகுந்த பாக்கியம். ஆமென். Thank you Lord, thank you Jesus. நன்றி 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 நன்றி. Thank you Lord, thank you Lord. நன்றி நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஹalleluya. உங்க மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறவரே, புது கிருபை தருகிறவரே, இந்த நாளையும் இந்த நிமிஷத்தையும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. சங்கீதத்தில் நாம படித்த ஒரு blessing word சங்கீதம் 65:11 சொல்கிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறேன். எங்களுடைய பாதைகள் எல்லாம் என்னமா பண்ணிக்கிறாரா? நெய்யாய் பொழிய செய்கிறார். ஆமா, நம் வாழ்க்கையில தேவன் அதிசயமான காரியங்களை செய்வார். எப்படி செய்வாரு? அவர் துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது, நன்றி சொல்லும் போது தேவன் நமக்கு பல காரியங்களை செய்வார். ஆகவே நம்ம ஒரு ஆராதனை பாடலாக நம்ம பாட போகிறோம். நீங்க அப்படியே நின்றுக்கங்க. நீங்க நின்று கைத்தட்டி பாடலை பாடி பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமா எல்லாம் கீழே வச்சிருக்க, உற்சாகமா கரங்களை தட்டி நம்ம அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ, நன்றி நன்றி. ஆமென் 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 ஆமென். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி கைத்தட்டி பாடி ஆமென் ஆமென் எல்லாம் சொல்லுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், களி கூறுவோம். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். நீங்க சொல்லி பாருங்க. என்றும் ஆனந்தம். ஆமென். இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். வல்லது மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். ஆமென். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் சொல்லி பாடுங்க. தங்குவேன். ஜீவனை நோக்கி அடிக்கலம் வாழை என்றே சொல்லுவேன். ஜீவனை நோக்கி அடிக்கலம் வாழை என்றே சொல்லுவேன். ஹalleluya ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே. நீங்க சொல்லுங்க. ஹalleluya ஆமென். ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென் ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு.
கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லி பாருங்க, துக்கம் மறையும், சந்தோஷமாக மாறும். அவனை கண்ணீர் மறையும். ஆமென். எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே. ஆமென். கலங்காதே மகனே. நம்மை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என்ன துக்கமாக இருந்தாலும் இயேசுவை விட மாட்டார். தேவையை சந்திக்கப்படும். கைவிட மாட்டார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விடுவிடார். சொல்லலாமா? நம் இயேசு நல்லவர், கைவிடார், ஒரு நாளும் விடுவிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லலாமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்வோம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம். ஓ ஜீசஸ், ஓ மாஸ்டர், நன்றி 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 நன்றி. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என் மேலே இருக்கிறபடியாலே நெருங்காத எந்த சாத்தானும், எந்த வியாதியும், எந்த தோல்விகளும் ஆகவே இப்பேற்பட்ட தேவனுக்கு நாம நன்றி சொல்ல நம்ம கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி என்று சொல்லி பாருங்க. இயேசுவா, எங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நேரிட்ட எல்லா காரியங்களும், வெளியினங்கள், வியாதிகள், எல்லா நெருக்கங்கள், எல்லா விதத்திலும் என் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கு. உங்க வசனம் சொல்லுகிறது, இது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்காகவே மாறும் என்று சொல்லி இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கும் என்று சொன்னார். அவர் வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் அவர் இல்லாமல் நம்ம ஒண்ணுமே செய்யவே முடியாது. என் சகோதரி, என் சகோதரனே, அந்த கட்டிருப்பு கொடுங்கப்பா. நீர் இல்லாமல் நான் இல்ல ஆண்டவரே. நீங்க சொல்லாமல் எனக்கு உயர்வே இல்லை. நீங்க சொன்னாதான் என் அந்த வியாதிகள் மறையும். நீங்க சொன்னாதான் எனக்கு வேலை கிடைக்கும். நீங்க சொன்னாதான் எனக்கு துக்கங்கள் மறையும். நீங்க சொன்னாதான் என் கண்ணீர் துடைக்கப்படும். நீங்க சொல்லுங்க என்று சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என்று சொல்லும் போது தேவன் சொல்லுவார், அதை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி. Thank you Jesus. நன்றி அப்பா. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. சப்பா, என் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் நடக்காதுக்குது, நீங்க சொல்லி ஆண்டவரே, நீங்க சொல்லி பாருங்களேன். கர்த்தர் அற்புதத்தை செய்யறாரா இல்லையா பாருங்க. விசுவாசத்தோடு நாம் இருப்போம். கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுவார், உங்களோடு கூட சொல்லுவார். உங்க கண்ணீரை தொலைப்பார். எத்தனையோ நாட்களா செபிக்கிறது, இன்னைக்கு நடக்கவே சொல்லாதீங்க, இன்னைக்கு செய்வார். Thank you Lord. Thank you Lord. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னால் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னால் எனது தகுதி. அவர் பிரசனம் முகவரி, ஆமென், எனது முகவரி. உங்க பிரசன்னால் எனது தகுதி. நீர் இல்லாமல் சொல்லி பாருங்க. எத்தனையோ நாட்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, அது நடக்கட்டும் என்று சொல்லுவாங்க. நீர் இல்லாமல்
சொல்லாமல் உயர்வு இல்லையே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்தேன் சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்தேன் சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விழிப்போதான் என்னையும் மலை மேலே இருத்தேன் அழகு பார்ப்பது பிரசன்னமே. விழிப்போதான் என்னையும் மலை மேலே இருத்தேன் அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. நீரில்லாமல் நான் இல்லையே. உயர்வு இல்லையே. நீரில்லாமல் நான் இல்லையே. நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. கல்வி அறிவு பல்வரை சாதம். உங்க பிரசனம் தான் எனக்கு மிகுந்த ஔஷதமாயிருக்கு. என் வியாதிகள் இருந்து பரிசுரை விடுதலை நீங்க தான் எனக்கு கொடுக்கிறீங்க ராஜா என்று சொல்லும் போது நிச்சயமாய் அவர் சொல்லுவார். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையில் இருக்கும். எஸ், நன்றி நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் பயன்படுத்தும் நியமிக்கப்பட்டேன் நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர் பிற தேசம் வாழுவோர் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர் பிற தேசம் வாழுவோர் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. நமக்கு முகவரி, நமக்கு தகுதி, அவர் பிரசன்னம் ஒன்றுதான். ஆமென். முகவரி உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே. நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே. நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. பிரசனம் உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. கண்களை பிடிச்சு வைக்கலாமா? எல்லா துதியும் எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரதா இருக்கிற என் பெருமான் இயேசு சுவாமி, அருமையான இந்த மாலை இரவு வேளைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உங்களுடைய சீடர்கள் சொன்னாங்க, அப்பா வாளை சூழ்ந்து கொண்டது, இரவும் கவ்வி கொண்டது, யாரிடத்துல செல்வோம்? வாழ்வு தருக்கும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி
அன்று சீடர்கள் கேட்டது போல ஐயா இந்த சாயங்கால வேளையில இந்த இரவு கப்பி கொண்டிருக்கிற வேளையில நாங்களும் உம்மிடத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே. நீ சொல்லும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எல்லா கடைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. எத்தனை வியாதிகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கடன் தொல்லைகள், எத்தனை வேலை இல்லாத சூழ்நிலைகள், எத்தனை பண கஷ்டங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இவை எல்லாவற்றுக்கும் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, அது நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் சொல்லுகிறேன், நீ சொல்லாகும் கட்டளை நிற்குமே. எங்கள் வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நடக்கட்டும் தகப்பனே. பெரியவர்களுக்கு இருக்கிற வியாதிகளை இயேசுவின் நாமத்தினால் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, அது கடந்து போகட்டும் தகப்பனே. என் கர்த்தர் நாளிலே நீ ஒவ்வொருத்திற்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்த்து எதை சொல்ல வேண்டுமோ அதை இன்று சொல்ல போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் சாட்சிகளை கேட்க போறோம் ஆண்டவரே. உங்க நாம மகிமைய போகிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாள்ல துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தின அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. எங்கெங்கிருந்தோ இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லுங்க, அற்புதம் அவர்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் தகப்பன்மார்களும் இயேசுவின் கரம் தொடட்டும் ஆண்டவரே. நீங்களே தொடுங்க, லட்சமாக்கு இருக்கிற பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற தாயாரை என் கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளியூருக்கு கண்டு சென்றார் அடர் மகன் இயேசுராஜா மீது தேவ பிரசன்னம் இருக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒளிரை மறைத்து என்னோடும் பேசுகிறவரோடும் வந்திருக்கிற எல்லாரோடு கூட நீர் பேசுகிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். துதி ஸ்தோத்திர கன மகிமை உங்களுக்கு எடுத்து அப்பா, நீர் ஒவ்வொருத்தருக்கும் கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீ நன்மையான காரியங்களை செய்கிறமைக்காக நன்றி. வெளியில்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தவித்துக் கொண்டிருக்கிற மகள் பெரிட்டா வாழ்க்கையில என் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் அற்புதங்களை மகள் பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றும் கருத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ லார்ட். அமர்ந்துக்கோங்க. தேவன் நம்மோடு கூட வசனத்தின் வழியாக பேசட்டும். ஐயா நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் என்று சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் செலுத்தி ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். அருமையான ஆராதனை பாடல்கள் துதியோடு கூட தேவனுடைய சமூகத்துக்கு நாம வந்திருக்கிறோம். நாம் பாடின ஒவ்வொரு பாடல்கள் வழியாக, துதியின் வழியாக, ஸ்தோத்திரத்தின் வழியாக தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமை அடைந்திருக்கிறது. அல்லேலூயா. வந்தவங்க எல்லோரையும் ஒரு விஷயம் கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். நம்ம எல்லாருமாய் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நேரடியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். சங்கீதம் 40வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய விசேஷமான ஒரு தலைப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மிக விசேஷமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில, ஊழியக்காருடைய வாழ்க்கையில, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் தான். ஆக அந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? Psalms chapter 40 verses 1 to 3. ஒரு வசனத்தை நல்ல சத்தமா படிமா. I waited patiently for the Lord, and he inclined to me and heard my cry. He drew me up from the pit of destruction, out of the murky boat, and set my feet upon a rock, making my steps secure. He has put a new song in my mouth. Praise to our God. Many will see it and fear and will trust in the Lord. ஆமென். சங்கீதம் 40வது அதிகாரம் 1, 2, 3 ஒரு வசனத்தை நல்ல சத்தமா படிங்க. இங்கே தாவீதின் வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை அவர் வெளிப்படையாய் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு நம்ம எல்லாருக்கும் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து
என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். இரண்டாவது, பயங்கரமான குழியிலும் விடையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. மூணாவது, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கேட்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். அதாவது தமது தேவனுடைய நாமத்தை துதித்து பாடுகிற புது பாடல்களை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய விசேஷ தலைப்பு என்னன்னா, ஜெபத்தை கேட்கும் கர்த்தர். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர், ஜெபத்தை கேட்கும் ரட்சகர், ஜெபத்தை கேட்கும் இயேசு. எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஜெபத்தை கேட்கும் கர்த்தர் என்று சொல்லி இந்த தலைப்பை நாம சுருக்கமாய் தியானம் பண்ண போறோம். முதல் வசனம் மிக அருமையாய் சொல்கிறது, நீங்களும் நானும் பொறுமையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜபத்திலே காத்திருங்கள், துதியோடு காத்திருங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட காத்திருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் ஜபத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இங்கே மிக தெளிவோடு கூட நம்முடைய தாசன் தாவீது வழியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் கர்த்தருக்காக ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதில் வர வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி, ஒரு சுகம் வர வேண்டும் என்று சொல்லி, ஒரு பதில் வர வேண்டும் என்று சொல்லி, ஒரு உத்தரவு வர வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில பொறுமையோடு கூட ஜெபத்திலே நான் காத்திருந்தேன். அல்லேலூயா. காத்திருந்த அவருக்கு பதில் என்ன வருது பாருங்க. தேவாதி தேவன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது. அந்த தேவன் என்னிடமாய் சாய்ந்து. அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சமூக அன்பானவர்களே. பரலோக தேவன், 3 வானத்திற்கு மேல இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவன் இல்லையா, அவ்வளவு பெரிய தேவன் இங்கே ஜெபிக்கிற ஜெபம், நம்ம எங்க நிக்கிற இடம் எது தெரியுமா? அவருடைய பாதத்திற்கு கீழே இருக்கிற அந்த தூசுகள் தான், அந்த டஸ்ட் தான் நீங்களும் நான். அப்போ அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் உன்னிடமாய் சாய்ந்து, தேவன் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரலை கேட்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், என் விண்ணப்பத்தை கேட்கிறார், என் மன்றாடுதலை கேட்கிறார். நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபம், நம்முடைய நம்பிக்கை உள்ள ஜெபம், நீ எங்கிருந்து கூப்பிட்டாலும் கூட சரி, நாம எங்கிருந்து கூப்பிட்டாலும் சரி, நமக்கு தேவன் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீ வண்டி ஓட்டினே போலாம், ஜெபம் பண்ணினே போ, ஒன்னும் தவறே கிடையாது. நீ ஆபீஸ்ல வேலை செஞ்சுனே நீ சோதனை பண்ணே இருக்கலாம். லேப்டாப்ப கை வைக்கிறதுக்கு முன்னால, கம்ப்யூட்டர்ல கை வைக்கிறதுக்கு முன்னால, வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால, வண்டி ஓட்டுறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நீ போன அப்படின்னு சொன்னா, தேவன் தம்முடைய தூதர்களை உனக்கு கட்டளையிட்டு உனக்கு முன்னாக பின்னாக நடந்து போகும்படியாய் செய்வார். அவருடைய பிரசனத்தினாலே உன்னை என்னையும் மூடிக்கொள்வார். அதனால்தான் இன்னைக்கு நம்ம அருமையா பாடினோம், ஆண்டவரே உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. ஆண்டவரே என் அட்ரஸ் உன் பிரசனம் தான். ஆண்டவரே என் அட்ரஸ் என்ன? உன் பிரசனம் தான். ஆண்டவரே என் அட்ரஸ். உங்களுடைய பிரசனம் இல்லைன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது. இந்த உலகத்திலே ஆண்டவர் இல்லாம நம்மளால ஒன்னும் சாதிக்க முடியாது. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கடன் தொல்லைகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியத்துல நம்மை தப்புவித்து நடத்துகிறது தேவனுடைய பிரசனம் தான். அவர் இல்லாமல் போனால் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால்தான் ஒரு சில பக்தர்கள் எல்லாம் பாடும்போது சொல்றாங்க, ஆண்டவரே நான் துதிக்கும் போது உங்களுடைய பிரசனம் இருக்கணும். ஆண்டவரே நீங்க வராம போனா, நீங்க இல்லாம போனா நான் துதிக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணது வீணாயிருந்தவரே. நீங்க எங்க மத்தியில வரணும் ஆண்டவரே. நாங்க உங்களை துதிக்கிறதுக்கு எங்க மத்தியத்தில் உங்களுடைய பிரசனம் இருக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறத பாடுறத நம்ம கேட்டிருக்கிறோம். ஆக இங்க தாவீது ஜெபிக்கும் போது பாருங்க, கர்த்தருடைய பாதத்தில் நான் பொறுமையோடு கூட காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரலை கேட்கிறார், என் விண்ணப்பத்தை கேட்கிறார், என் மன்றாடுதலை கேட்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்ற வார்த்தை பாருங்க, நான் படுகுழியில இருந்தேன், உளையான சேற்றில இருந்தேன். படுகுழி அப்படின்னு சொன்னா, அந்த உளையான சேற்றுனா, அந்த சேற்றுல யாராவது விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த சேறு அப்படியே அவங்க உள்ள இழுத்துனே போயிடாது. அதான் படுகுழின்னு. பாரமான குழி, உளையான சேறு. சேறு வேற, உளையான சேறு வேற. அதான் படுகுழி.
அதுல யாரும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த சேர் அப்படியே அவங்க இழுத்துன்னு போயிடும். ஆண்டவரே அல்லாமல் வேறு ஒருவரும் அவர்களை மீட்கவே முடியாது. இல்லையா? ஆகவேதான் பேதுரு தண்ணீர் மேல நடக்கும்போது அவர் மூழ்கி போனார் இல்லையா? ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்ட உடனே இயேசு வந்து அவரை ரட்சித்தார். இல்லையா? அது போல அந்த உளையான சேற்றிலிருந்து, இந்த படுகுழிலிருந்து ஆண்டவர் தான் உன்னை என்னை தூக்கணும். அது தூக்குற வரைக்கும் நாம அதிலிருந்து விடுதலையாய் வரவே மாட்டோம். அங்கிருந்து ரட்சிக்கிறீர் ஆண்டவரே. தமது தேவனுடைய நாமத்தை துதிக்கிற புது பாட்டை என் வாயில நீர் வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவரை ஒரு வார்த்தையாக சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி நின்று தேவனை நாம் ஆராதிக்கும் போதே நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? தேவ தூதர்களே வந்து எட்டி பார்க்கிறார்களா. ஏன்னா அவங்க பரலோகத்துல எல்லாம் பாக்குறாங்க, அவர் பரிசுத்தர் என்று ஓயாமல் 24 மணி நேரமும் 24 மூப்பர்கள் மத்தியத்துல, ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் மத்தியத்துல, இல்லையா, தேவ தூதர்கள் மத்தியத்துல ரக்கை அடித்துக் கொண்டு தேவனுடைய நாமத்தை துதித்து பாடுகிறதை கேட்கிறாங்க. ஆனா பூமியில இருக்கிறவங்க, இல்லையா, தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனை எப்படி துதிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அதை பார்க்க அவர்கள் ஆசையா இருக்கிறார்களா, எட்டி பார்க்கிறாங்களா. அவங்க எத்தனை அற்புதமான ஒரு சம்பவம் அன்பானவர்களே. நாம் தேவனை துதிக்கிறதை பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் வந்து எட்டி பார்க்கிறாங்களா. எத்தனை மகிமையான காரியம். அதான் வாயை திறந்து நாம ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆராதனைக்கு வரும்போது, ஜப கூடாரங்களுக்கு வரும்போது, ஆலயங்களுக்கு போகும்போது சும்மா இருக்க முடியாது. கொயர் பாடுறது அப்படின்னு இல்ல, கொயரோடு கூட சேர்ந்து நீங்கள் நானும் பாடணும். அப்போதான் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கவனிப்பார். சொல்லுது, என்னுடைய நாவில ஆண்டவர் ஒரு பாட்டை வைத்திருக்கிறார், ஒரு துதியை வைத்திருக்கிறார், ஒரு ஸ்தோத்திரம் வைத்திருக்கிறார். இந்த தாவீது சொல்றார் இல்லையா, ஒரு நாளைக்கு நான் 7 முறை தான் தேவனை துதிக்கிறேன். அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் தேவனை துதிக்கிறேன். தானியேல் 3 வேளை அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் 3 முறை ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் இல்லையா. மோசேக்குள்ள பாருங்க, 40 நாட்கள் விடாமுயற்சியாக தண்ணீர் குடிக்காம சாப்பிடாம சீனாய் மலையில ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்தார். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆச்சரியமான காரியம் அன்பானவர்களே. இவைகள் எல்லாவற்றையும் செய்யும் போது, ஜெபம் பண்ணும்போது நம்மிடத்துல வர வேண்டிய விசேஷமான குணநலன் தெரியுமா? அதே சாப்டர் 40 வந்து 17 பாருங்க, கடைசி வசனம் கீழே 40வது சங்கீதத்துல 17வது வசனம். அவர் ஜெபிக்கும் போது எப்படி ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. I am weak and poor, O Lord, but you have not forgotten me. You are my savior and my God. Hurry to my aid. Amen. Hallelujah. நான் சிறுமையும் ஏழ்மையானவன். சிறுமையும் எளிமையானவன். எளிமையா இருக்கிற ஆண்டவரே, நான் ரொம்ப சின்னவனா இருக்கிற ஆண்டவரே. ஆஸ்திரேலியாவுக்கு எல்லாத்துலயும் நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். சத்யா, கர்த்தர் உன்மேலே என் மேலே நினைவா இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஒரு ஜெபம் முன்னிலத்திலிருந்து என்னிடத்திலிருந்து வரணும். நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சாலும் சரி, நிறைய சம்பாதிச்சாலும் சரி, நம்ம யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் படிச்சவங்களா இருந்தாலும் சரி, நிறைய படிச்சவங்களா இருந்தாலும் சரி, நம்ம யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்னால எப்படி நானே சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கின்றவருமாய், என்னை விடுதலையாக்குகிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதையாயிரும். என்னை ஆண்டவரே விடுவிக்க, குணமாக்க, என் ஜெபத்தை கேட்க லேட் பண்ணாதீங்க ஆண்டவரே. சீக்கிரத்திலே எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. நான் ரொம்பவும் சிறுமையும் எளிமையுமா இருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி எப்படியா இருப்பாங்க தெரியுமா? அதே சங்கீதம் 37 வாங்க, Psalms 37ல அங்க 30, 31 படிங்க. அங்கே விசுவாசி, அதாவது நீதிமானுடைய வாஞ்சை எப்படியா இருக்கிறது, நீதிமானுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது. 37ஆம் அதிகாரத்துல 30வது வசனமும் 31, 30, 31, 37ல. A good man words are wise and he is always fair. Amen. The law of their God is in their hearts, their feet do not slip. ஆமென். அல்லேலூயா. 2 வசனங்க, மிக அருமையான ஒரு வசனம்.
நீதிமானுடைய வாழ்க்கையில, உத்தமனுடைய வாழ்க்கையில, சத்தியவானுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவங்க எப்படி தைரியமா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை எப்படியா இருக்கும் பாருங்க. 30வது வசனம் என்ன சொல்றது? நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவோ நியாயத்தை பேசும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம், அவனுடைய தேவன் அவருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதே கிடையாது, தடுமாற்றமே கிடையாது, டவுட்டே கிடையாது. பைபிள் சொல்றது நீதிமான் அப்படின்னு சொல்லு. நீதிமான் அப்படின்னு சொன்னா யாரு? அவங்கதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் நீதிமான் என்று சொல்கிறார். அதோடு கூட இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் விடாப்பிடியாய் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தான் நீதிமான். இந்த பைபிள்லயே முதல் நீதிமான் அப்படின்னு சொல்லி ஜெபித்த மனுஷன் யார் தெரியுமா? நோவாதான். அந்த தண்ணீரினால அந்த பேழை எப்போ அசைவாட ஆரம்பிச்சதோ உடனடியாக பைபிள் சொல்லுது. அந்த பைபிள் பிக்சர் எல்லாம் நீங்க பார்க்கும்போது சொல்லும், அந்த பேழை இப்படி ஆடின உடனே உடனடியாக தேவனை நோக்கி முழங்கால் படி போட்டு அந்த நோவா அந்த பேழைக்குள்ள அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இது என்னமா நடக்கிறது? உடைய வார்த்தையின் பிரகாரம் தானே நாங்கள் பேழையை உண்டாக்கினோம், உடைய வார்த்தையின் பிரகாரம் தானே ஜோடு எல்லா மிருகங்களை கொண்டு வந்தோம், எங்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறோமே, இப்ப அசைவாடுகிறதே என்று சொல்லி அவர் ஜெபித்தார். நீதிமான் ஊக்கமுள்ள அவருடைய ஜெபம். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? நீதிமானுடைய வாய் உத்தமமானவைகளை பேசும், உண்மையானவைகளை பேசும். நீதிமானுடைய வாய் எப்பொழுதும் நியாயத்தையே பேசும். என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, பொய் சொல்லாது, அவதூறான வார்த்தைகளை பேசாது. அதான் நீதிமானுடைய வாய். என்ன, என்னுடைய நீதி என்ன, என்னுடைய கஷ்டம் என்ன, என்னுடைய நஷ்டம் என்ன, என் வாழ்க்கை என்ன என்பதை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது பைபிள் சொல்லுகிறது, என் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மனுஷனை குறித்து யாரும் என்னிடத்தில் குறை சொல்ல வேண்டியது தேவையில்லை. எல்லாருடைய மனுஷனுடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ நீதிமானுடைய வாய் நீதியையும் நியாயத்தையும் தான் பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அவங்கதான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அவங்க ஜெபத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் கொடுப்பார். அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது? அவனுடைய தேவன் விளம்பின அவனுடைய தேவனுடைய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போதான் நம்ம கண்களை மூடி ஆராதிக்கும் போது, கண்களை மூடி துதிக்கும் போது, நம்ம கண்களை மூடி ஆராதனை செய்வோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்துல இதுவரைக்கும் வாசித்த எல்லா வாசகமும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும். சத்தமாய் துதிப்போம். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை சொல்லி, ஆண்டவர் செய்த காரியங்களை சொல்லி சொல்லி, சமாதானத்தை குறித்து, நன்மைகளை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து, அற்புதங்களை குறித்து, அதிசயங்களை குறித்து, ஆச்சரியமான காரியங்களை குறித்து நம்முடைய வாய்களை, கண்களை மூடி மனக்கண்கள் வழியாக தேவனை நாம துதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சத்தம் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அவன் தேவனுடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. பாருங்க, அடுத்த சொல்கிறது, அவனுடைய நடைகளிலே ஒன்றும் பிசகுவதில்லை, ஷேக்கிங்கே கிடையாது. வாழ்க்கையில என்ன செய்தாலும் சரி, எந்த காரியத்திற்காக செபித்தாலும் கூட சரி, ஆண்டவர் அதிலிருந்து தடுமாற்றமே கொடுக்க மாட்டார். அப்போ நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில கண்டிஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். இது மனுஷன் உள்ளத்தில் இருக்கிற பொறாமை எண்ணங்கள், பொறாமையான காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை அகற்றும்படி சொல்றார். சீக்கிரம் எடுத்துக்கங்க. 1 பீட்டர் 2nd சாப்டர்ல 1, 2, 3 3 வசனத்தை இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க நிறுத்து நிதானமா. 1 பீட்டர் 2nd சாப்டர்ல 1, 2, 3 இந்த இடத்துல தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் அதே நேரத்துல தேவனை அறிந்தவர்கள் தேவன் சொல்கிற கட்டளைகளை விட்டு மனம் திரும்பி தேவையில்லாத காரியங்களை இதயத்திலிருந்து எடுத்து போட்டா நீங்க நானும் எப்படி இருப்போம், எப்படி நம்முடைய ஜெபத்தை கேட்குவார். அல்லேலூயா. அதை குறித்து பைபிள் மிக அருமையாய் பேதுரு இங்க நிருபத்துல சொல்லும் போது மிக அருமையா சொல்றார். அதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் படிங்க. 1 Peter 2nd chapterல 1. Therefore, laying aside all malice
all deceit, hypocrisy, envy, and all evil speaking. As newborn babies, desire the pure milk of the word, that you may grow thereby. Now that you have tasted that the Lord is good. ஆமென். அல்லேலூயா. இல்லையா? இங்க 3 வசனம் சொல்லுது. அதுல கடைசி சொல்லுகிற வசனத்தை தமிழ்ல முன்னாடியே சொல்லிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் தான் இங்கிலீஷ்ல மாத்திரம் முன்னாடி பின்னாடி வரும். ஏன்னா ஆனா தமிழ்ல மிக அருமையாய் சொல்றாங்க. இது ஆங்கிலத்துல நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கினீங்க. இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. முதல் வசனம் என்ன சொல்லுது? இதான் ஆரம்பம். விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆரம்பம். என்ன சொல்லுது? இப்படி இருக்க. அல்லேலூயா. இந்த உலகம் இப்படியா இருக்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிக்கிறாங்க. படிங்க. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானா? ஆமென். இதான் ஆரம்பம். அப்போ விசுவாசியானவன் கர்த்தரை ருசி பார்த்தாங்களா இல்லையா? இல்லையா? நம்ம எல்லாரும் ருசி பார்த்து இருக்கிறோம். அதனாலதான் சங்கீதத்துல நிறைய இடம் இருக்குது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் see அப்படின்னு சொல்றது. இல்லையா? ஆண்டவரை நாம ருசித்து பார்த்து இருக்கிறோம். ருசித்து பார்க்கணும் கூட. அப்போதான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் நான் அறிந்து கொள்வோம். தேவன் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை, இரக்கமுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானார். அல்லேலூயா. இன்னைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சகோதரி நாங்க பார்த்தோம். ஜீவனொலி பகுதியில போகும்போது ஒரு சகோதரி ஜாக்லின் என்ற அந்த சகோதரி பார்த்தோம். நீண்ட நாட்கள் பழைய விசுவாசிங்க அவங்க. பிரதர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க மெசேஜ் பாடல்லாம் அப்படிங்கிறது உங்க குடும்பத்தார் வழியாக அது இன்றைக்கு அப்படிதான் ஓடின்றதுமா. ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி ஜபம் வருது பாருங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கேட்கறது மாத்திரம் இல்ல, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆட்டுல வரும்போது அவங்க கூட ஒருத்தர் சகோதரி லக்ஷ்மின்னு கூட வந்திருந்தாங்க. இப்ப நாங்க சொன்ன வார்த்தையை நீங்க கேட்டு விசுவாசிட்டீங்களா? அதே போல நீங்க சொல்ற வார்த்தை பக்கத்தில் இருக்கிற சகோதரி கூட கேட்டு என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். தயவுசெய்து அவங்களுக்கு சொல்லுங்க. கேட்கிறாங்க, நாங்க எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். கரெக்ட், நீங்க 10 முறை இல்ல 20 முறை சொல்லியிருக்கலாம், உண்மைதான். ஆனா நீங்க நானும் மனம் திரும்ப எத்தனை வருஷம் ஆச்சு? அது கேட்டு சொன்னவனா அவங்க செத்துட்டாங்க. அவங்க நீ நானும் மனம் திரும்ப எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை முறை உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, எத்தனை முறை உங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, எத்தனை முறை புருஷன் சொல்லியிருப்பாரு, எத்தனை முறை பஞ்சாதி சொல்லியிருப்பாரு, சர்ச்சுக்கு வான்னு இல்லையே. எத்தனையோ முறை தட்டி கழிச்சோம் இல்லையா? பைபிள படி எவ்வளவு முறை சொல்லியிருப்பாங்க, ஜெபம் பண்ணி எவ்வளவு முறை சொல்லியிருப்பாங்க. நாம மன திரும்பத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அதனால நீங்க சொன்ன அந்த சகோதரி மன திரும்ப கொஞ்ச நாள் கொடுக்க கூடாதா? சொல்லினே இருப்போம். கேட்கறாங்களே இல்லையோ சொல்லுவோம். சொல்ல வேண்டிய கடமை நம்மளது. ஆண்டவர் சொல்றார், நீ சொல்லு. கேட்கறாங்களே இல்லையா? 2வது துன்மார்கனை பார்த்து அப்பா சத்தியத்தை சொல்லு என்ன அப்படி நீ சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா அந்த ரத்த பழிக்கு நான் உன்னை நீங்களாக்குவேன் அப்படின்னு சொல்லி எசேக்கியா 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக நாம மனம் திரும்பத்துக்கு எத்தனை நாள் ஆச்சு? அவங்கள கொஞ்ச நாள்ல ஆண்டவர் மாற்றிடுவார். அதனால நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் நிச்சயமா ரட்சிப்பா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு இந்து சகோதரி, ஒரு தாயாரை பார்த்தேன். 65 வயசு ஒரு தாயார். அவங்க வந்து பூஜாரி. அவங்களுக்கு வந்து கால் அடிபட்டுக்குதுன்னா வீக்கம், நடக்க முடியல. இத்தனை சான்ஸ் நம்மளுக்கு. அவங்க அதே மாதிரி இயேசுவை பத்தி சொல்லிட்டாமா, நான் போகும்போது உங்களுக்கு ஒரு ஜெப எண்ணெய் கொடுக்குறேன். இந்த ஜெப எண்ணெய் போடும்போது உங்க கால்ல ஒரு சின்ன இடத்துல தான் அப்படி தடவிட்டு என்ன சொல்லுங்க? இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லுமா. இயேசு ரத்தம் ஜெயம் அவங்க வாயில சொல்ல வச்சேன். அவங்க சொல்லி கடைசியில போகும்போது அவங்களுக்கு காயில் கொடுத்தேன். அவங்க போகும்போது அவங்க சாட்சியெல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க பாரம்பரியத்துல எதுவா இருந்தாலும் கூட, நான் எத்தனையோ கான்வென்ட்டுக்கெல்லாம் போய் நான் உதவி பண்ணி இருக்கிறேன். ஆனா நான் அவங்களுக்கு சொன்னேன், ஒருவேளை மனுஷன் மறந்தாலும் கூட நீங்க செய்த காரியத்தை தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. இன்றையிலிருந்து அப்படி பண்ணுங்க. சீக்கிரத்துல சசிகலாமா உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்க கால்கள்ல நல்ல சுகத்தை கொடுக்குவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சசிகலா 65 வயசு. அந்த அம்மாவுக்கு 2 கால் நடக்க முடியாத நொண்டி நடக்கிறாங்க. இன்னில இருந்து அவங்க அந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்றேன்ப்பா, நான் ஜெபம் பண்றேன். ஒரு சில நேரத்துல எங்க சொந்த பந்தம் வீட்டுக்கார வீட்டுல வந்து ஜெபம் நடக்கும்போது நான் அங்க போய் நின்று ஜெபம் பண்ணிக்கிறேன். எங்க சொந்த பந்தம் எல்லாம் கேட்க, என்ன நீ அங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணிக்கிற அப்படின்னு.
இல்லையா? ஜெபம் பண்றதுல என்ன தப்பு? ஒரு தப்பு இல்லை. நீ விசுவாசிமா, ஆண்டவரின் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் சொல்லி. ஆக ஒவ்வொருத்தரும் இயேசு நல்லவர் என்பதை என்ன பண்ண நம்ம ருசி பார்த்தது உண்டானால் அல்லேலூயா. இங்க அதான் சொல்றாரு, இங்க விசுவாசிகளுக்கு பேதுரு சொல்றார், ருசி பார்த்தது உண்டானால். அந்த அம்மா 2-3 சாட்சிகள் எல்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப நேரம் பேசினே வந்தாங்க. நல்ல அருமையான ஒரு சாட்சி. அப்ப அவங்க ருசி பார்த்திருக்கிறாங்களா இல்லையா? கட்டாயமா ருசி பார்த்திருப்பாங்க. அப்போ 2வது வசனம் என்ன சொல்லி பாருங்க, ருசி பார்த்தவர்கள் என்ன பண்ணும்? சகல துர்குணத்தையும் நல்ல கவனிங்க. இங்க 5 காரியங்கள் சொல்லுகிறது. சகல விதமான துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும். நல்லா கவனிச்சு பாருங்க. கபடம் இல்லாத ஜனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கபடமே இருக்கக்கூடாது. கபட்டு உள்ள ஜனங்களா, இருதயம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. சகல விதமான துர்குணம், தேவையில்லாத துர்குணமான வார்த்தை. நல்ல குணம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். துர்குணம் இருக்கக்கூடாது. கபட்டும் வஞ்சகங்களையும். சத்தியா மிக முக்கியமானது. வைராக்கியம் அப்படியே, வஞ்சகம் அப்படியே, அந்த வைராக்கியம் அப்படியே அந்த இருதயத்துல அப்படியே ஒட்டினே இருக்குமா. இப்படிப்பட்ட காரியங்களை அடுத்து பொறாமைகளையும். எல்லா விதமான பொறாமைகள். இந்த பொறாமைக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? இல்லங்க, ரெகுலரா சொல்லுது. பிஜன் டாட்டாய்ஸ். அதாவது பிஜின்னா பொறாங்க, டாட்டாய்ஸ்னா ஆமை. அது 2 சேர்த்து சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க, பொறாமை. அதுக்கு நிறைய பேர் சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிஜன் டாட்டாய்ஸ் அப்படின்னு. அப்போ நீதிமானுடைய வாழ்க்கையில, கர்த்தரை ருசி பார்த்தவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? பொறாமை இருக்கக்கூடாது. முதல்ல துர்குணம், 2வது கபடம், 3வது வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதலையும் விட்டு. இங்க இருக்கிறது அங்க சொல்றது, அங்க இருக்கிறது எங்க சொல்றது, தேவையில்லாத சண்டையை மூட்டி வைக்கிறது இல்லையா? பைபிள்ல சொல்றது, இந்த பிரசங்கில பொய் சொல்லும் நாவே உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. தமிழ்ல நிறைய பேர் போதகம் சொல்லுவாங்க இல்லையா, பொய் சொல்ற வாய்க்கு. இங்க ஆண்டவர் மறைவா சொல்றார், பொய் சொல்லும் நாவே உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. பரிதபித்துத்தான் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க, பொய் சொல்ற வாய்க்கு போஜனமே கிடைக்காது அப்படின்னு. அப்போ இந்த 5 காரியங்கள், இந்த துர்குணம், இந்த கபடம், வஞ்சகம், அப்புறமா பொறாமை, கடைசியில புறங்கூறுதல், இந்த 5 என்ன பண்ணுமா? ஒழிச்சிடு. அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தரை ருசி பார்த்தவர்கள், என் ஜெபம் பரலோகம் வரைக்கும் போய் கேட்கணும், என்னுடைய விண்ணப்பங்கள் பரலோகம் வரைக்கும் போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 5 காரியம் விட்டு ஒழிஞ்சாதான், இந்த இருதயம் சுத்தமானாதான், இந்த இருதயத்திலிருந்து வருகிற அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தருவார். இவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஒழிந்து 3வது வசனம் பாருங்க. அப்போ என்ன நடக்குதாங்க? சத்தியா. அல்லேலூயா. நான் சொல்லுங்க, இங்க பேதுரு சொல்றார் நிருபத்துல, இந்த 5 காரியம் கர்த்தரை ருசி பார்த்த பிறகு, இந்த 5 காரியங்கள் நம்மள ஒட்டி இருக்கும். ஏதோ 1-2 கூட ஒட்டி இருக்கும். அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினுமா, அப்படியே விட்டுக்கூடாது சொல்ல, ஒழித்து கட்டி அழிச்சிடு. அப்படியே இதயத்துல இனிமே வரவே கூடாது, போயிடு அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொன்னா போமா? போவாதா? கட்டாயமாய் போ. ஒழிச்சு கட்டி. அடுத்து சொல்லுங்க, நீ வளரும்படி. அப்போதாங்க நீ நான் வளருவேன். இந்த 5 காரியத்துல ஏதாவது 1-2 இருந்தா கூட, என்னதான் பண்ணாலும் கூட நீ நான் வளரவே மாட்டேன். என்ன பண்ணாலும் வளர மாட்டாங்க. நம்ம புதிதாய் பிறந்த நீ வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக்கிய, நல்ல கவனிங்க, திருவசனமாக்கிய, கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிரு. கலகமே இல்லாத, கலக்கமே இல்லாத, கவலையே இல்லாத ஞானப்பாலின் மேல் எப்படியா இருக்கணுமா? வாஞ்சை உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணுமா? இல்லையா? அப்போதாங்க நம்ம வளருவோம். நல்லா செபிக்கிறாங்க, நல்லா பண்றாங்க. வஞ்சகமான பொறாமைகள், எரிச்சைகள், துர்குணங்கள், இங்க அங்க சொல்றது, கோல் சொல்றது, எல்லாத்தையும் உள்ள வச்சு நின்று நீ 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, உபவாசம் இருந்தாலும் சரி, 3 நாள் உபவாசம், 4 நாள் உபவாசம், 1 வாரம் உபவாசம், 21 நாள் உபவாசம், என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. இந்த எல்லாவற்றையும் ஒழித்து கட்டினால்தான் நீயும் நானும் வளரவே முடியும்.
அப்போதான் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு அந்த நாள்ல தான் தேவன் நமக்கு என்ன பண்றாராம்? பதில் தருகிறவராக இருக்கிறார். பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு மிக விசேஷமான அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்க கூடாது. பிலிப்பியன்ஸ் 4th chapter வாங்க சீக்கிரம் 2 வசனத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். பிலிப்பியர் 4th chapterல 6 and 7 மிக அருமையான ஒரு வார்த்தைங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் நம்ம ஃபீலிங் எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஜெபம் ஒண்ணும் நடக்காது. அழுதுனா அழுமூஞ்சுதான் இருக்கும். அழுதுனா எப்படி இருக்கும்? அழுமூஞ்சுதான் இருக்கும். நொண்டிக்கால் குதிரைக்கு சக்குனாதான் சாக்கு. அது ஓடவே ஓடாதான். எதனாலும் ஒரு சாக்கு சொல்லுமா. ஆட தெரியாத பொம்பளைக்கு மேடையே சரியில்லை, பாட தெரியாத மகனுக்கு மைக்கே சரியில்லை. அந்த மாதிரி கோல் எடுத்தவெல்லாம் தண்டோரக்காரன் ஆக முடியாது இல்லையா? அதனால பிரியமானவர்களை இங்க பைபிள் மிக அருமையா சொல்லுகிறது. கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை விட்டுட்டு பிலிப்பியர் கலாத்தியருக்கு அடுத்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம் நல்ல அருமையான வசனம். நிறைய முறை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனாலும் பாக்குறேன். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known to God. And the peace of God that surpasses all understanding will guard your hearts and your minds in Christ Jesus. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நல்ல கவனிங்க. இன்னும் அருமையா சொல்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்கள் என்ன சொல்றாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் எதை குறித்தும் எல்லாவற்றையும் குறித்தும் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அல்லேலூயா. அலுமூஞ்சியா இருந்தாக்கா அங்கதான் இருப்போம். வேலை இல்லையானா வேலை இல்லையதான். பணம் இல்லையானா பணம் இல்லையதான். நம்ம முயற்சி எடுக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. மகளே இல்லையா? கவலைகளை நீ மறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட நீ ஜெபம் பண்ணு, விண்ணப்பம் பண்ணு. உன் வேண்டுதல்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்து, உன் மன்றாடுதலை ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? என்ன சொல்றது? புத்திக்கும் அப்பொழுது என்ற அந்த வார்த்தை சொல்கிறது இல்லையா? இதெல்லாம் நீ செய்த பிறகு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவனுடைய அதாவது பரலோக தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் நம்முடைய இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆண்டவரே காத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் எப்படி பதில் தர்றார் பாருங்க. நீ எதை குறித்தும் கவலைப்படாம எல்லாவற்றையும் முதல்ல என்ன பண்ணு? ஸ்தோத்திரம் பண்ணு. அப்புறமா நீ ஜெபம் பண்ணு. அப்படியே உன் விண்ணப்பங்களை சொல்லி அப்புறமா நீ மன்றாடி எல்லாவற்றையும் யாருக்கு சொல்லணுமா? தேவனிடத்துல சொல்லி. அவங்க கிட்ட இவங்க கிட்ட சொல்லாத. ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை மற்றவங்களுக்காக நாம ஜெபம் பண்ணலாம். கவலைப்படாதீங்க, நாங்க ஜெபம் பண்றோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இதை தேவனுக்கு சொல்லி நீங்க விடும்போது அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் தருவார். கடைசியா ஒரு வசனம் வாங்க. ப்ராவர்ப்ஸ் வாங்க சீக்கிரம். 13:12 அருமையான ஒரு வசனங்க. இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா இல்லையோ தெரியல. இந்த வசனம் பாருங்க, தொடர்ந்து படிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். ப்ராவர்ப்ஸ் 13th chapterல 12th word. மிக அருமையான ஒரு இது. சாலமோன் சொல்லுகிற விசேஷமான ஒரு புத்திமதி. நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் பதில் கொடுக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். When hope is crushed, the heart is crushed, but a wish come true fills you with joy. ஆமென். அல்லேலூயா. இன்னொருத்தர் படிங்க. கரெக்ட்டா இருக்குதா? அதே மாதிரி. When hope is crushed, the heart is crushed, but a wish come true fills you with joy. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் அதுல 12வது வசனம் என்ன சொல்கிறது? நெடுங்காலமாய்
காத்திருத்தல் இருதயத்தை நெடுங்காலமாய் காத்திருத்தல். காத்திருத்தல்னா என்ன? ஜெபம் பண்ணி கொண்டிருத்தல். எவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன் பிரதர், ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன் சிஸ்டர், இல்லையா ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன் ஐயா நானு. நெடுங்காலமாய் செய்யும் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். இருதயத்தை ஒரு நேரத்துல சோர்ந்து போகும்படியாய் செய்துவிடும். ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கெல்லாம் போறேன், திருவந்தாலாம் இருக்கிறேன், பாட்டு பாடுறேன், எல்லாம் பண்றேன். நெடுங்காலமாய் காத்திருத்தல் ஒரு சில நேரத்துல நம்முடைய இருதயம் என்ன ஆயிடுமா? சோர்ந்து போகும்படியாய் பண்ணும். இழைத்து போகிற அளவுக்கு நம்ம மாறிடும். அப்புறம் விரும்பினது வரும்போது நாம் செபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு, நான் விரும்பினது, என் குடும்பம் விரும்பினது, என் பிள்ளைகள் விரும்பினது, கணவன் மனைவி விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கும், பிராஸ்பர்ட்டியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இதாங்க காரியம். நான் கர்த்தருக்காக பொறுமையோடு கூட நான் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களை கேட்கிறார், என் மன்றாடுதலை கேட்கிறார். சோமல்லாமா நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துக்கு வருவோம். வாங்க, நம் ஆண்டவர் தாமே நம்முடைய ஜெபங்களை கேட்கிறதற்காக இதோ நம்ம மத்தியத்துல இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசிப்போம். அல்லேலூயா. நாம் வளரும்படி நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சொல்லி தேவையில்லாத காரியங்களை அகற்றும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமடலாமா எல்லாருமாய் கண்களை மூடி Let us all close our eyes and pray to the Lord. ஊக்கத்தோடு கூட நாம ஜெபம் பண்ணுவோம். Let us all come to the Lord with fullness of heart. எல்லாவற்றை குறித்து நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். Let everything that we have in our heart submit to the Lord. அவர்தான் நம்மை விடுவிக்கிறவர். He is the Lord who gonna release us. அவர்தான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறவர். He is the God who gonna give us the happiness. நம்ம எல்லாரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவர். He is the Lord who has searched and known about us. கண்களை மூடி எல்லாவற்றிற்காக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let each one of us close our eyes and submit everything into the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே நல்ல நேரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். Oh Lord, we thank you for the blessed time that you have given to us. நாங்கள் கூப்பிட்ட மாத்திரத்திலே தேவன் எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. Oh Lord, when we call upon thy name, we believe that you are there in our midst. நாங்கள் உம்மை துதியோடும் ஆராதனையோடும் ஸ்தோத்திரத்தோடு கூட நாங்கள் உம்மை கூப்பிட்டோம் ஆண்டவரே. Oh Lord, we call you with a lot of praise and worship and with the glorifying thy name. எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் இருந்ததற்காக இருக்கிறதற்காக கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. We give you tons of thanksgiving in our midst that you are present and you are there with us. எங்கள் பக்கமாய் சாய்ந்து எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீரே, நன்றி சொல்லுகிறோம். You have turned towards us and you heard our prayers. The Lord, we thank you. ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. Once again, oh Father God, we submit into your hands completely. நாங்கள் வளரும்படி ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். As how the new babies, oh Lord, await for the pure milk, oh Father, we believe and we be in your presence. உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற எல்லா வஞ்சகங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒழித்து கட்ட கர்த்தர் கிருபை செய்யும். We rebuke all the blessings which have been hidden, oh Lord, that let you release them to us. கர்த்தர் ஆண்டவரே தயவுள்ளவர் என்பதை நாங்கள் ருசிப்பாக்கும்படியாய் கிருபை செய்யும். Oh Lord, you have been so favored on us, oh Lord, and let us we taste you. ஒரு விஷயம் கூட எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Once again, oh Father God, we submit each one of us into your hands. நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபித்தோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்கிறோம் ஆண்டவரே. Oh Lord, we remember for the people whom we prayed for. நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We also submit each one of them and we said that we will pray for you. தேவன் செய்த ஒவ்வொரு அற்புத அதிசயங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Father God, we give you thanksgiving for all the wonderful things that you have done. இயேசு ராஜாவை சுகபலத்தோடு கூட நீ துபாய் கொண்டு போய் சேர்த்திரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. Thank you, Father God, for you made Rajamama to reach Dubai safely. ஆண்டவரே, அந்த மகன் திரும்பி வருகிற வரைக்கும் அவருடைய 2 வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. Until he get back to his hometown, Lord,
we surrender the two daughters of him into your hand. அப்பா உம்முடைய செய்தியை கேட்டு இங்க வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் எல்லோரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We also submit each one of the brothers and sisters into your precious hand. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. You are the Lord who will fulfill all our supplications. ஏற்ற காலங்களிலே வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. At the right time, O Lord, you will bless us with a good job. நாங்கள் எதிர்பார்ப்புக்கு அதிகமாய் சம்பளங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. The desire that we have, O Lord, you will bless us more highest of the salary. எங்கள் எல்லா தேவைகள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக. Oh Father God, you see, look into all the desire of our heart. தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Let the presence of the Lord incline our heart and we be in your presence, O Lord. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. You have said, O Lord, I will bless you and you will be a great blessing. அதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. For that we give you thanksgiving, O Father God. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம். O Lord, we give you all the glory and honor domain forever. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். We also submit each one of them who are watching through Facebook and YouTube. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. I pray and I thank you in the most powerful name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. நம்ம எல்லாருடைய வலது கை இடத்தில் வைத்து சத்தமாய் சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்குள்ளும் என்றைக்கும் சதாகாலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நாளிலே கேட்ட செய்திக்காக என் தேவனுக்கு நான் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்க போகிறோம். ஜெபத்தை கேட்கும் கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஜெபத்தை கேட்ட பொழுதுதான் இந்த நாளிலே ஒவ்வொருத்தரும் தேவன் சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், எனக்கு எல்லாமே இயேசுதான். ஆமென். இல்லையாமா? என்ன சொல்ல போறீங்க? என் வாழ்க்கையில எல்லாமே இயேசுதான். அப்ப கடைசி நன்றி பாடலாக எல்லாமே இயேசுவே, எனக்கு எல்லாமே இயேசுவே. தொல்லை இருக்குது, மிகுதியா இருக்குது, ஆனா எனக்கு துணை இயேசுவே. சொல்லிட்டு பாடல் பாடி அந்த தேவனை வசனப்படுத்துறேன். Thank you, thank you Lord. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கொள்ளை மீதுமே கொள்ளை துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கொள்ளை மீதுமே கொள்ளை துணை இயேசுவே. ஆயிரம் சகாயனும் நேயனும் துபாயனும், ஆயிரம் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் கண்பான ஞானவன வாழனும், நாயனும் கிழக்கண்பான ஞானவன வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகுமே உலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகுமே உலகில் துணை இயேசுவே. தந்தை தாயிடம் ஜனம் வந்துடோ சேவை. தந்தை தாயிடம் ஜனம் வந்துடோ சேவை. சந்தோஷ சதன யோக சம்பூரண பாக்கியம். சந்தோஷ சதன யோக சம்பூரண பாக்கியம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகுமே துணை இயேசுவே.
எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீக்கும் நீக்கும் நகி இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீக்கும் நீக்கும் நகி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் துணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென். ஒருவரே தான். கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன எத்தனையோ பேர் நமக்கு இல்லாம இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த நாளிலே கேட்ட செய்தியின்படி ஜெபத்தை கேட்கும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவன் எனக்கு எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கணும்னா ஒவ்வொரு நாள் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? இந்த நாளில் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்தமைக்காக